அக்டோபர் 11. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. என் இருதயத்தின் கண்களை திறந்தருளும். இன்றைய வேத வாசிப்பு எபேசியர் 1 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 23 வரை. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். குறிப்பு வசனம்: தேவன் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும். எபேசியர் 1:17. 2001 கிறிஸ்டோபர் டஃப்லி என்ற குறைமாத குழந்தை உயிர் பிழைத்து மருத்துவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அவனுடைய அத்தை அவனை தத்தெடுக்கும் வரை 5 மாதங்களாக அவன் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க நேரிட்டது. 4 வயது கிறிஸ்டோபர் பார்வையற்றவனாகவும் மன வளர்ச்சி குன்றியவனாகவும் இருந்தாலும் சரியான இசை சுருதியுடன் இருப்பதை ஒரு ஆசிரியர் உணர்ந்தார். சரியாய் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தேவாலயத்தின் பலிபீடத்தில் கிறிஸ்டோபர் நின்று என் இதயத்தின் கண்களை திறந்தருளும் என்னும் ஆங்கில பாடலை பாடினான். இந்த வீடியோ ஆன்லைனில் மில்லியன் கணக்கானவர்களை எட்டியது. 2020 கிறிஸ்டோபர் ஊனமுற்ற வழக்கறிஞராக பணியாற்றுவதற்கான தனது இலக்குகளை பகிர்ந்து கொண்டார். தேவன் இதயத்தின் கண்களை திறந்தருளினால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை அவன் நிரூபித்து காண்பித்தான். பவுல் அப்போஸ்தலர் எபேசு திருச்சபையை அதனுடைய துணிவான விசுவாசத்திற்காய் பாராட்டுகிறார். தேவன் அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுத்து அவர்கள் விளங்கிக் கொள்ளச் செய்யும்படிக்கு அவர் வேண்டுகிறார். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கும் காரியங்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய பிரகாசமான மனக்கண்களை திறக்கும்படிக்கு தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார். தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு நாம் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டால் அவரை குறித்து நாம் அதிகம் அறிந்து கொள்ளவும் அவருடைய நாமம், வல்லமை மற்றும் அதிகாரத்தை உறுதியுடன் அறிக்கையிடலாம். கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தினாலும் தேவ ஜனத்தின் மீதான அன்பின் நிமித்தமும் நம்முடைய இருதயத்தின் பிரகாசமான மனக்கண்களை திறந்தருளும்படிக்கு தேவனிடத்தில் விண்ணப்பித்து அவருடைய வரம்பற்ற வாய்ப்புகளை நிரூபிக்கும் ஜீவியத்தை ஜீவிக்கலாம். தடைகளையும் வரம்புகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவியுள்ளார்? அவருடைய சத்தியத்தையும் சுபாவத்தையும் அன்பையும் அறிதல் எந்த விதத்தில் சவால்களை எதிர்கொள்ள உங்களுக்கு உதவும்? பராக்கிரமும் இரக்கமும் உள்ள தேவனே, உம்மையும் உம்முடைய அன்பையும் அறியவும் உமக்கான துணிவான விசுவாசத்துடன் வாழவும்
மற்றவர்களை உம்முடைய ஆராதனைக்கு நேராக வழி நடத்தவும் என்னுடைய பிரகாசமான மனக்கண்களை திறந்தருளும். அமென்.